குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முதல்ல ஒரு 50-100 பேர் வரைக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. இப்போ 200 பேரை தாண்டி ரெகுலராக பார்க்குறீங்க. அது ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லா பேரும் எனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாகணும். என்ன உதவினா, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணணும் அல்லது ஷேர் பண்ணணும். ஏன்னா நான் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக உண்மையை போட்டு உடச்சி எல்லாருக்கும் சொல்லணுங்கிறக்காக தான் முயற்சி எடுத்து இந்த யூடியூப்க்கு வந்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி கொடுத்து ஷேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் நிறையா பேருக்கு போய் சேரும். ஏன்னா யூடியூப்கார கம்யூனிக்காரங்க வந்து கொடுக்குற ரூல்ஸே அதுதான். நிறையா லைக் கொடுத்தா தான் நிறையா பேருக்கு போய் சேரும். ஏன்னா ஜோதிட ரகசியங்கிறது ஒரு கலை, அறியாத கலை இல்லையா? அந்த கலையை நம்ம அழிய வச்சிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பெரிய உதவி என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 200 பேர் பார்க்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 பேராவது லைக் கொடுத்தீங்கன்னா தான் அது எல்லா பேருக்கும் போய் சேரும். இது வந்து ஒரு சுயநலத்தோட செயல்படலை, பொதுநலத்துக்காக அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். எல்லா பேரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ உள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஒரு ஜாதக நோட்டை கொடுக்குறாங்க. ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நோட்டை திறந்து பார்த்தவொடனே அவர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஆண் ஒன்று பெண் ஒன்று இருக்குது, தாய் தந்தை வந்து இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அல்லது அவர் வந்து உங்கள் அப்பா வந்து இந்த வேலை பார்க்குறாரு, தாத்தா பாட்டி உயிரோடு இல்லை அல்லது இருக்கிறாங்க, இப்படி டீட்டெயிலாக வந்து முதல்ல கடன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து உட்காந்துருக்கு எந்த கேள்வி கேட்காமையே கேட்கறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஜோதிடத்தில் அந்தளவுக்கு அனுபவம் உள்ளவரா, திறமையானவரானா இருந்திருக்காங்க. ஒரு காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க, இந்த காலத்தில் அப்படி இருக்கிறாங்கன்னா அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, துருவ கணிதம்ங்கிற பேரில் எழுதி வச்சுருக்காங்க. துருவ கணிதம்னு வாயிலே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை வெளியே கொண்டு வந்து அது எப்படி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு உதாரண ஜாதகத்தோடையே காட்ட போகிறேன். இப்போ வந்து முதல்ல ஒரு ஜாதகத்தை டிஸ்பிளேல கொண்டு வரேன் பாருங்கள். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். பேர் அதிலேயே தெரியும் உங்களுக்கு, சதீஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வலது பக்கம் இருக்கிறது ராசி கட்டம், இடது பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, லக்னம் மிதுன லக்னம், ராசி மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் எழுதியிருக்காங்க இடது பக்கத்தில். அதுக்கு கீழே நடுவில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கோடு வேர்டு மாதிரி எழுதியிருக்காங்க இல்லையா. முதல்ல எழுதியிருக்கிறது எழுத்து புரியாது, ஏன்னா அது அவங்களுக்கு மட்டுமே புரியும், அல்லது ஜோதிடர் லைன ரீதியாக இருக்கிறவங்களுக்கு புரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். முதல்ல வந்து தந்தை கூட பிறந்தவங்க இத்தனை பேர்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தாய் கூட பிறந்தவங்க இத்தனை பேர்னு எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஜாதகர் கூட பிறந்தவங்க இத்தனை பேர்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே சூ போட்டு ரா போட்டு சே போட்டிருக்கிறாங்க, அதாவது சே இல்லாது உச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சூ போட்டு ரா போட்டு உச்சுன்னு போட்டிருக்காங்க. அந்த ராக்கு கீழே கே போட்டு நீச் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ தாத்தாவை குறிக்குது. ஏன்னா பக்கத்தில் சூ போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ உயிரோடு இருக்கிறாரு. உச்சம்னா உயிரோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கேது போட்டு நீச்சுன்னா நீசம், அதாவது இறந்துட்டாங்க. தந்தை வழி தாத்தா வந்து உயிரோடு இருக்கிறாரு, பாட்டி இல்லை. அதுக்கு கீழே சந்திரன் போட்டு அதே மாதிரி ரா போட்டு உச் போட்டிருக்கிறாங்க. கீழே கே போட்டு உச் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா தாயாருடைய அப்பா அம்மா 2 பேருமே உச்சம்னா உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து துருவ கணிதம் அப்படிங்கிற மாதிரி பேர் போட்டிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம் நம்ம. இது இன்னொரு உதாரண ஜாதகத்தோட போடுறேன், தெளிவாக போடுறேன், அதையும் பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். இதில் ராசி அம்சம் 2மே இருக்குதுங்களா, இதையும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் எழுதியிருக்கிறாங்களா, இல்லை எழுதலை. அப்போ அடுத்த பக்கத்தில் எழுதியிருப்பாங்க, அல்லது இந்த நட்சத்திர பாதசாரம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஓரத்தில் எழுதியிருப்பாங்க. இதில் என்ன எழுதியிருக்கிறாங்க பாருங்கள், ஜாதகருக்கு எதிர்கால யோகம் உண்டு அப்படின்னு முதல் லைனில் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து பக்கத்தில் என்ன எழுதியிருக்காங்க, லா போட்டு 11 போட்டு 0 போட்டு மே போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லானா ஜாதகரை குறிக்கும், லக்னம் அதாவது ஜாதகரை குறிக்கக்கூடியது. 11ங்கிறது நமக்கு என்ன சார், எல்லா பேருக்குமே தெரியும். 11 அப்படிங்கிறது மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம், அதைத்தான் 11ன்னு சுருக்கமாக எழுதியிருக்காங்க. பக்கத்தில் 0 அப்படின்னா முதல்ல ஆண் வாரிசை குறிக்கும். அது பக்கத்தில் என்ன எழுத்து எழுதியிருக்காங்க இல்லை என்ன நம்பர் எழுதியிருக்கிறாங்களோ அது பெண் வாரிசை குறிக்கும் அர்த்தம். அப்போ 11 பக்கத்தில் 0 இருக்கிறதுனால ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பெண் வாரிசு மட்டும்தான். இந்த ஜாதகர் கூட பிறந்த ஒரே ஒரு அக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க, 3 போட்டு 0 போட்டுக்கிறாங்க. 3ங்கிறது என்ன, இளைய சகோதரம். ஜோதிடம் படித்தவங்களுக்கு ஆர்வமாக உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 0 கூட பிறந்தது தம்பியோ தங்கச்சியோ யாரும் இல்லை அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அது பக்கத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க, 9ன்னு போட்டு மே போட்டு டிவைடேடு, அதாவது வகுத்தல் போட்டு 0 போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன,
அப்பா கூட பிறந்தது ஒரு ஆண், பெண் இல்லை 0 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இங்கே கீழே அதுக்கு 3வது லைனில் என்ன போட்டிருக்கிறாங்க, 4 போட்டு மே போட்டு வகுத்தல் மிது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த மேனா என்ன, இந்த மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி வருதுக்கு இல்லையா, அந்த மேசத்தை 1ன்னு வச்சுக்கிறாங்க, ரிஷபத்தை 2ன்னு வச்சுக்கிறாங்க, மிதுனம்னா 3ன்னு வச்சுக்கிறாங்க. இப்படியே வரிசையாக மீனம் வரைக்கும் 12 நம்பரை இவங்க பேரா எழுத்துக்களாக வச்சுக்கிட்டாங்க. அப்போ 4 போட்டு மேனா ஒரு ஆண் வாரிசு, 4 பக்கத்தில் உள்ளது ஆணை குறிக்கும், டிவைடைடு பக்கத்தில் உள்ளது அதாவது வகுத்தலுக்கு பக்கத்தில் உள்ளது பெண்ணை குறிக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. மிதுனம்னா 3, அப்போ அம்மா கூட பிறந்தது 3 பெண்ணு ஒரு ஆண் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அது பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, 4 4 9 0 அப்படின்னா அம்மா கூட அதாவது அம்மா பெற்றவங்க இருக்காங்கல்ல, அம்மாவுடைய அப்பா அம்மா, 4ங்கிறது அம்மா, அவங்களுடைய அம்மா 4, அவங்க அந்த 4 பக்கத்தில் உள்ளது 9, அப்பா 0 உயிரோடு இல்லை அப்படிங்கிறத போட்டிருக்கு. அது பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, 9 போட்டு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு 9 போட்டு அப்புறம் 4 போட்டு அப்புறம் 0 போட்டுருக்காங்க. இது அப்பாவை பெற்ற தாய் தந்தை அவங்களும் உயிரோடு இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது தாய் வழி பாட்டன் பாட்டியும் இல்லை, தந்தை வழி பாட்டன் பாட்டியும் இல்லை அப்படிங்கிறத சுருக்கமாக இருக்கிறாங்க நம்பரில். கீழே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நான் கடைசி வரிசையில் லா போட்டு 1 0னா 10ன்னு அர்த்தம். அதாவது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், வருமான ஸ்தானம் இல்லையா, அந்த 10 தான் லா போட்டு 10ன்னு போட்டிருக்காங்க. இவர் என்ன தொழில் பண்ணுறாரு, அதாவது இந்த ஜாதகர் அதைத்தான் லான்னு சுருக்கமாக போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, கொத்துனா அந்த கொத்து புரோட்டா போடுறாரு அது கிடையாது, கொத்தனார் வேலை செய்கிறார் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. பக்கத்தில் ஏதோ வைஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, இது வைஸ் கிடையாது, டைல்ஸ். அவர் கொத்தனார் வேலை பார்க்குறாரு, டைல்ஸ் மார்பிள்ஸ் ஓட்டுறாரு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் எழுதி வச்சா பார்த்தவனே படித்து கடகடன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு ஜோசியர்கிட்ட போகணும்? அது இவ்வளோத்தையும் அவர் சொல்லிட்டாருன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம கேட்டுட்டு வெளியே வந்துடுவோம் இல்லையா? அப்போ அதுக்கு பிறகு அவர் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்குன்னு சொல்லி வெளியே வந்துடுவோம். அதாவது ஒரு திருமணத்துக்காக கேட்க போகிறோம்னா வர்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் சரியாக இருக்கும், அல்லது அடுத்த தசாபுத்தி வந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லுவார். நம்மளும் சரின்னு கேட்டு வந்துடுவோம். ஆனால் நடக்க போகிறதில்ல, அல்லது நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, நடந்தால் அது ஜோசியருக்கு யோகம், நடக்கலைன்னா நமக்கு தான் கஷ்டம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி முறையாக பார்க்கலாம் அப்படிங்கிறது இப்போ பேசலாம். முதல்ல ஜோசியத்தில் புரிஞ்சுக்கோங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத விட இதை ஒரு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். இது இப்போ ஸ்க்ரீனில் வர்றதை பாருங்கள். இதை லெட்டர்ஸ்லையும் எழுதியிருப்பாங்க ஒரு சில பேர், இப்போ உள்ளவங்க இல்லையா. பழைய காலத்தால் அந்த மேசம் மிதுனம்னு ராசியை 1 2 3 போடாமல் ராசியை போடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணின்னு தமிழ் மாதங்கள் 12 இருக்கு இல்லையா, அந்த தமிழ் மாதங்களுடைய பேர்களை 2 எழுத்துக்களாக வைப்பாங்க 1 2க்கு பதிலாக. இதையும் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சுருக்கமாக இருக்கும். இது போக இப்போ நான் ஒரு இதை போடுறேன் பாருங்கள். இப்போ லா போட்டிருக்கேன்னா இது ஜாதகர், 11ங்கிறது மூத்த சகோதரம், 0ங்கிறது ஆண் வாரிசை குறிக்கும், அது பக்கத்தில் உள்ள 2ங்கிறது பெண் வாரிசை குறிக்கும் இல்லையா. அப்போ அண்ணன் இந்த ஜாதகர் கூட பிறந்த மூத்தவங்க அண்ணன் கிடையாது, அக்கா 2 பேர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து போட்டிருக்கிறோன்னா செவ்வாய் சகோதரக்காரங்க இல்லையா. அப்போ பக்கத்தில் 3 போட்டிருக்கிறோன்னா அப்போ இளைய சகோதரம் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ 1 போட்டு 0 போட்டிருக்கோன்னா அப்போ 1ங்கிறது இளைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, தங்கச்சி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதே இது தாயாரை வச்சு சொல்லலாம். சந்துன்னு போட்டிருக்கோன்னா சந்திரன் பக்கத்தில் 4 போட்டிருக்கிறேன். அப்போ 4ன்னா 4 நாளே சந்திரன் தான், தாய் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 3 2ன்னு போட்டிருக்கேன். அதாவது அம்மா கூட பிறந்தது 3 ஆண் வாரிசு 2 பெண் வாரிசு. இதே மாதிரி கீழே போட்டிருக்கேன், சூரியன், அதை தான் பக்கத்தில் 9ன்னு போட்டிருக்கிறேன். 9ஆம் இடங்கிறது அப்பாவை குறிக்கக்கூடிய இடம், அதனால் அது பக்கத்தில் 2 3ன்னு போட்டிருக்கேன். அப்போ அப்பா கூட பிறந்த ஆண் வாரிசு 2, பெண் வாரிசு 3, புத அப்படின்னு போட்டிருக்கிறேன். புத அப்படின்னா தாய்மாமனை குறிக்கக்கூடிய கரகம் இல்லையா. அப்போ 3ன்னு போட்டிருக்கிறேன். 3 பக்கத்தில் 0 அப்படின்னு போட்டிருக்கிறேன். இது எதுக்காக போட்டிருக்கிறேன்னா, 3ங்கிறது தாய்மாமன் 3 பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் 0 இது சித்தி பெரியம்மாவையும் குறிக்கும், இல்லை அத்தையை குறிக்கும், அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் ரா போட்டிருக்கோன்னா தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கோங்க. 7 பக்கத்தில் 2 போட்டிருக்கேன். இது தாத்தா கூட பிறந்தவங்க 7 பேர், 2 பெண் வாரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராகு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா தந்தை வழி தாத்தா பாட்டி, சந்துன்னு போட்டிருந்தாங்கன்னா தந்தை வழி பாட்டன் பாட்டி அல்லது தாய் வழி பாட்டன் பாட்டிங்கிற பிரித்து பார்த்துக்கோங்க, குழப்பிக்கிற வேண்டாம். கீழே கேதுங்கிறது தாய் வழி பாட்டன் பாட்டி அப்படி குறிக்கும், அல்லது எப்படினாலும் மாற்றி எடுத்துக்கலாம். 4 6ன்னா கே பக்கத்தில் 4 போட்டிருக்கிறேன், 6 போட்டிருக்கிறேன். என்னன்னா ஆண் வாரிசு 4, பெண் வாரிசு 6 அப்படிங்கிறது போட்டு கீழே பே அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது ஆண் வாரிசு, பேனா பெண் வாரிசு.
இப்படித்தான் துருவ கணிதத்தில் ஒரு நோட்டில் ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. குழப்பிக்கிற வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்து தான் ஜோசியர் சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, உண்மையான மெத்தட் என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ வந்து உண்மையான வந்து விளக்கம் என்ன கொடுக்க போகிற அப்படின்னா, ஜோதிட நூல்களில் என்ன போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர பாவத்தை எப்படி எடுக்கலாம்னா, 3ஆம் பாவம் தெரியுது இல்லையா? 3ஆம் பாவத்திலேருந்து 3ஆம் பாவாதிபதி எத்தனை கட்டம் தள்ளி இருக்கிறாரோ அதுக்குள்ளே எத்தனை கிரகங்கள் இருக்குதோ அதில் நீசம் பெற்ற, வக்கரம் பெற்ற, அஸ்தங்கம் பெற்ற கிரகங்களை கழிச்சிட்டு, ராகு கேதுவை கழிச்சிட்டு, மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆண் கிரகம் எத்தனை, பெண் கிரகம் எத்தனை அப்படிங்கிறத பார்த்து பிரித்து சொல்கிறது ஒரு ரகம். இதையே 11ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்த அதிபதி இருக்கக்கூடிய வரைக்கும் உள்ள கிரகங்களை இதே மாதிரி நீசம், அஸ்தங்கம், வக்கரம் பெற்ற கிரகங்களை நீக்கி, ராகு கேதுக்களை நீக்கி, ஆண் கிரகம் எத்தனை, பெண் கிரகம் எத்தனைன்னு சொல்லி சொல்கிறது ஒரு ரகம். இல்லை பொதுவாக 3ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் சகோதர காரகன் இல்லையா, அவர் எத்தனை கட்டம் தள்ளி இருக்கிறாரு, அதுக்குள்ளே எத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீசம் பெற்ற, வக்கரம் பெற்ற, அஸ்தங்கம் பெற்ற கிரகங்களை கழித்து ராகு கேதுவையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எங்கள் கிரகங்கள் வந்து ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட என்ன மாதிரி வலிமையில் இருக்குங்கிறத ஒரு கணக்கு போட்டு இத்தனை ஆண் வாரிசு இத்தனை பெண் வாரிசுன்னு சொல்கிறது ஒரு ரகம். இது குருவுக்கும் பொருந்தும். குரு யார்? புத்திரகாரகன் இல்லையா, அவருக்கும் பொருந்தும். செவ்வாய் சகோதரக்காரனுக்கு பொருந்தும், குரு புத்திரக்காரனுக்கு பொருந்தும், புதன் தாய்மாமன் காரகன் இல்லையா, அவருக்கு பொருந்தும். இப்படி சொல்கிறது ஒரு ரகம். இப்படியும் ஒரு புக்கில் நிறையா புத்தகங்களை போட்டிருக்காங்க. சரி, இது ரொம்ப பழைய நூல்களில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இப்போ வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். பர்சனலாக மனசுக்குள்ளே வச்சுக்கிறல. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இங்கே யூடியூப் மூலிமா சொல்ல வந்துட்டேன். நீங்கள் பார்க்குறவங்க ஆளுக்கு ஒரு லைக், கமெண்ட்டு அல்லது ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 1,00,000 பேருக்காவது, ஒரு 50,000 1,00,000 பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அதில் ஒரு 10,000 பேராவது பார்ப்பாங்கன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொல்கிறேன். அதனால் எனக்கு அதை பண்ணிடுங்க. இது என்னன்னா, வயசான ஜோசியர்கிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபார்முலா. எப்படி? உச்சம், அதாவது செவ்வாயவே வச்சுக்குவோம். சகோதரக்காரர்கள் செவ்வாய் வந்து உச்சம் அப்படின்னா சனி வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்கிறார் இல்லையா, அப்போ அந்த உச்சத்துக்கு 6 சகோதரத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதையும் நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதே செவ்வாய் ஆட்சி மூலத்திருகோண வீட்டில் உட்காந்துருக்குது அப்படின்னா 5 அதிகாரம், அதாவது 5 சகோதரம் கூட பிறக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. இது ஆண் பெண் அப்படிங்கிறத எப்படி பிரித்து பார்க்கலாங்கிறத சொல்கிறேன். இல்லது அந்த காலத்தில் வந்து 13 பேர் வரைக்கும் பிறந்திருக்கிறாங்க, எங்கள் தாத்தா கூட இல்லை எங்கள் அப்பா கூட அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. இந்த 13 எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது ஆண் பெண் எப்படி பிரித்து சொல்கிறதுங்கிற இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு வந்து இப்போ முதல்ல ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப நீளமான வீடியோவை பதிவாக போச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, அழுத்து போயிடும். நம்ம இப்போ தானே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் சின்னதாக போடுறேன். அடுத்த இன்னொரு பாகமாக போடுறேன். இப்போ உச்சம்னா 6 அப்படிங்கிறத வச்சுக்கிடுங்க. ஆட்சி மூலத்திரிகோணம் அப்படிங்கிற பட்சத்தில் 5ன்னு வச்சுக்கோங்க. அது போக வெறும் ஆட்சி மட்டும் இருக்குது அப்படின்னா 4ன்னு வச்சுக்கோங்க. நட்பு வீட்டில் இருக்குன்னா 3ன்னு வச்சுக்கோங்க. சமம்னா சமம், அதாவது அந்த கிரகத்துக்கு பகையும் இல்லை நட்பும் இல்லை, சமமாக இருக்குது அப்படின்னா 2ன்னு வச்சுக்கோங்க. பகைன்னா 1ன்னு வச்சுக்கோங்க. நீசமாக இருந்தால் அது இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை என் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக தான் இருக்குது, ஆனாலும் என் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகம், அந்த செவ்வாய் நீசபங்கம் ஏதாச்சும் ஒரு வகையில் ஆகிருக்கும் அப்படிங்கிறது முதல்ல பாருங்கள். நீசபங்கம் ஆகலைன்னா எப்படி ஆகும், எப்படி ஆகாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. குரு பார்வையில் இருந்தால் நீசபங்கம் ஆகுது. சரி, சந்திரன் பார்வையில் இருந்தாலும் நீசபங்கம் ஆகும். ஏன்னா சந்திரனுக்கு கேந்திரத்தில் வந்துடுறாருல, அப்போ நீசபங்கம் ஆகும். வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமானா நீசபங்கம் ஆகும். வீடு கொடுத்தவன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் திரிகோணத்தில் வந்தால் நீசபங்கம் ஆகும். திரிகோணங்கிறத விட சந்திரனுக்கு கேந்திரத்தில் வந்தால் நீசபங்கம் ஆகும். நீசம் பெற்ற கோள் வக்கரம் பெற்றா நீசபங்கம் ஆகும். சரியா? அப்போ நீசம் பெற்றவனுக்கு வீடு கொடுத்தவன் அதே மாதிரி சந்திரனுக்கு கேந்திரத்துலையோ அல்லது குரு கூட சேர்ந்தோ அல்லது சந்திரன் கூட சேர்ந்து இருந்தாலோ அல்லது வீடு கொடுத்தவன் அந்த நீசம் பெற்ற கிரகமான செவ்வாயை பார்த்தாலோ நீசபங்கமாகும். சேர்ந்து இருந்தாலும் நீசபங்கமாகும். பரிவர்த்தனை பெற்றாலும் நீசபங்கமாகும். அப்போ நீச பங்கத்துக்கு எத்தனை வகையான இது இருக்குது. அப்போ நீச பங்கம்னா எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. ஒரு கிரகம் நீசமாயிடுச்சுன்னா உடனே நீசமாயிடுச்சுன்னு பார்க்கக்கூடாது. இத்தனை வழியெல்லாம் வச்சு பார்த்து நீசபங்கம் ஆகிருக்குதா அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதனால் நீசம்னா உடனே எடுத்த ஜோருக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிடவும் கூடாது. இப்போ செவ்வாய் சகோதரக்காரங்கிறத விட்டுருவோம். சனி நீசமாகி போயிட்டார், அப்போ அவனுக்கு ஆயில் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? உனக்கு அற்பாயில்னு சொல்லிட முடியுமா? இல்லை உனக்கு வேலை வெட்டி தொழில் எதுவுமே உருப்படி அமையாதுன்னு சொல்லிட முடியுமா? அப்படி கிடையாது. ஈசம் பெற்றவன் நிறையா பேருடைய ஜாதகத்தில், அதாவது
நிறைய பேருடைய ஜாதகத்தில் நீசம் பெற்ற கோள் இருக்கும், ஆனால் அவங்க தான் வந்து கோடீஸ்வரனாக இருக்கான். ஏன்னா எந்த வகையால் நீசபங்கமாக இருக்கும். குறைஞ்சது 2 கிரகம் நீசபங்கமாகிடுச்சுன்னா அவன் பல லட்சாதிபதிக்கு அதிபதி, பல லட்சங்களுக்கு அதிபதி, அவன் கண்டிப்பாக லட்சாதிபதினே சொல்லலாம். ஒரு நாள் வந்து அவன் கோடீஸ்வரனாகவே ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய பெரிய விஐபிகளுடைய ஜாதகத்தில் 2-3 கிரகங்கள் நீசமாக இருக்கும். காரணம் நீசபங்கம் ஆயிருக்கும், அதுதான் காரணம். அதனால் நீசத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து 2வது பாகம் ஆராய்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. 3வது பாகத்தில் அந்த 13 பேர் அல்லது 14 பேர் எப்படி வந்தாங்க, அதில் ஆண் எத்தனை பெண் எத்தனை, ஒருத்தருக்கு ஆண்மை பலம் இருக்குதா இல்லையா, அவருக்கு புத்திர பாக்கியம் எத்தனை உண்டு, அது பெண்ணாக இருந்தால் கர்ப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா, அதுக்கு எத்தனை வாரிசு உண்டு அப்படிங்கிறத அடுத்து டீட்டெயிலாக பேசலாம். இதோட இந்த பதிவு போதும்னு நினைக்கிறேன். மிக ரொம்ப நீளமான பதிவாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.